சர்ச்சைக்குரிய ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவரை மாணவர்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினராக பள்ளி நிர்வாகத்தினர் அழைத்திருந்தனர். ஆனால் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மாணவியர் முன்னிலையில் முன்ஜென்மத்தில் செய்த தவறுகளால் தான் மாற்றுத்திறனாளிகளாக ஏழைகளாக இருக்கிறார்கள் என்றும், இந்த ஜென்மத்தில் கண் கை கால் இல்லாமல் பிறந்தவர்கள் கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்றும் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அப்பள்ளியின் மாற்றுத்திறனாளி தமிழ் ஆசிரியர் சங்கர் என்பவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி குளத்துப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அவரது அறக்கட்டளை அலுவலகத்தில் அவிநாசி போலீசார் நேற்று சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து சிட்னியில் இருந்து விசாரணைக்கு வருவதாக மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டு தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்று பிற்பகல் சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை விமான நிலையத்தில் வைத்து சைதாப்பேட்டை உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மோனீஸ்வரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். மகாவிஷ்ணு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு தற்போது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு வேறொரு வழியில் அழைத்து சென்றிருக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் மகாவிஷ்ணு நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து 1:30 மணி அளவில் நான் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து உரிய விளக்கம் தருவதாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அவரோட ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இங்கே குவிந்திருந்தனால் இங்கு ஒரு சர்ச்சையான சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதால் சைதாப்பேட்டை போலீசார் அவரை வேறு ஒரு வழியாக அழைத்து சென்றிருப்பதாக தகவல் வந்திருக்குது. அவரை அழைத்து சென்று விசாரணைக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். தற்போது மகாவிஷ்ணு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை பேச்சை பேசி பெரும் அளவு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரிடம் அவர் பேசிய பேச்சு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி அவர் மீது பெரும் அளவில் கண்டனங்களுக்கு உண்டாக்கப்பட்டதால் அரசு பள்ளியை சேர்ந்த 2க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர் மீது ஏற்பட்ட புகாரின் காரணமாக இவரிடம் விசாரணை செய்வதற்காக காவல்துறையினர் அவரை அழைத்து சென்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.